இப்போ பாருங்க அதர் எக்ஸைஸில் 13th ஒன் இல்லையா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிருக்கோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் மேலே ஹெட்டிங் போட்டோங்கனால வேண்டியதில்லை. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ருபீஸ் அசட் சைடு ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு டேலி ஆனதான் சம் கரெக்டாக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க, கேபிட்டல் இருக்கா? ஸோ கேபிட்டல் எவ்வளோங்க, 50,000. அது என்ன சொல்லியிருக்கோம், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடுன்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே லிஸ்ட் ட்ராயிங்ஸ் வந்து 4,000 சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கேபிட்டல் எவ்வளோங்க, 50,000. லிஸ்ட் ட்ராயிங்ஸ் எவ்வளோங்க, 4,000. ஸோ அப்போது 46,000 தான் நம்மளுக்கு கேபிட்டல். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் போடணுமா, 5,000. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, பில்டிங் இருக்குது. பில்டிங் 22,000. என்ன சொல்கிறேங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வருமா, 22,000. ஸோ பில்டிங் 22,000. அப்படியே நம்ம எடுத்து எழுதணும்னா எதுவும் மிஸ் ஆகாது, டைம் ரொம்ப சேவ் ஆகும். மெஷினரி 18,680. இதுவும் நம்மளுக்கு என்னங்க, அசட் ஐட்டம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போடுறோமா, மெஷினரி 18,680. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுக்குறது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கேன். ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் 32,400. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கா, டூ ஓப்பனிங் ஸ்டாக்கு 32,400. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன், 4480. ஸோ அப்போ 2 பவர்ஸ் 4480 அப்படியே 1 by 1 எடுத்து எழுதிக்கலாம். taxes and insurance 2630. அது என்ன சொல்லியிருக்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால 2 taxes and insurance எவ்வளோங்க, 4480. அதுக்கப்புறம் வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் 14,400. ஸோ 2 வேஜஸ் 14,400. அதுக்கு அடுத்தது என்னங்க, டெட்டாஸ் 12,560. அது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் அசட் சைடு வரும்னு சொல்லியிருக்கேன்னா, டெட்டாஸ் 12,560. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஓடி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 6,600. பேங்க் ஓடி 6,600. அதுக்கப்புறம் சேரிட்டி டொனேஷன் கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடாக 210. டு சேரிட்டி 210. அதுக்கு அடுத்தது கிரெடிட்டாஸ் 5,000. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடுன்னு பார்த்தோமா, கிரெடிட்டாஸ் 5,000. ஸோ அதுக்கப்புறம் பேடட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைட் 1,100. டு பேடட்ஸ் 1,100. அதுக்கப்புறம் லோன் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 15,760. ஸோ லோன் 15,760. அதுக்கப்புறம் சேல்ஸ் 1,30,720. சேல்ஸ் எங்கே வருங்க, கிரெடிட் சைட்லையா, சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 1,30,720. ஸோ அதுக்கப்புறம் மோட்டார் பர்ச்சேஸ் இருக்குது 94,000. எங்கே வருங்க, டெபிட் சைடில், கிரெடிட் சைடில் சேல்ஸ் வந்தால் டெபிட் சைடில் பர்ச்சேஸ் 94,000. ஸோ அதுக்கப்புறம் மோட்டார் கார் அசட் இல்லையா, அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் 4,000. அசட்டில் மோட்டார் கார் 4,000. ரிசர்வ் ஃபண்ட் லைபிலிட்டி சைடில் 1,80,000. ரிசர்வ் ஃபண்ட் 1,800 இல்லையா. நெக்ஸ்ட் வந்து கமிஷன் கிரெடிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடில் 2640. So by commission
2640. இப்படி போடும்போது இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு மாறாமல் இருக்குது. நெக்ஸ்ட் கார் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு 3600 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கார் எக்ஸ்பென்சஸ் 3600. அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் 6700 லைபிலிட்டி ஐட்டம். ஸோ பில்ஸ் பேயபிள் 6700. அதுக்கப்புறம் கேஷ் 160 அசட் ஐட்டம் கேஷ் 160. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 47,000. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருதுன்னு சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்குன்னு வருமா, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் தான். ஓகேங்களா, 47,000 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர்றது 2 டைம் வரும். இப்போ பை க்ளோசிங் ஸ்டாக் 47,000. இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம்னா போதும். ஓகேவா, ஸோ டோட்டல் பண்ணலாம். 130,720 ப்ளஸ் 47,000. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 177,720 வருது. டெபிட் சைடில் 32,400 ப்ளஸ் 4480 ப்ளஸ் 14400 ப்ளஸ் 94,000. அப்போது 1,45,280. ஸோ இப்போ 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் அது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள், 32,440 வருது. இப்போ 32,440 இதுதான் நம்மளுக்கு என்னங்க, 2 கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, 177,720 177,720. இப்போ டெபிட் சைடில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது கிரெடிட் சைடில் வருமா, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோங்க, 32,440. இப்போது கிரெடிட் சைடு அதேமாதிரி டோட்டல் பண்ணிக்கலாம். 32,440 ப்ளஸ் 2640. அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,080. அப்போ டெபிட் சைடில் பார்க்கலாம், 4480 ப்ளஸ் 5,210,1100 ப்ளஸ் 3,600. இங்கே 14,390. இப்போவும் எங்கே வருதுங்க, கிரெடிட் சைடில் அதிகமாக வருது, மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,690. ஸோ டேக்ஸஸ் இன்சூரன்ஸ் நான் மாற்றி எழுதிட்டேன் பாருங்கள், இந்த பவரோட போட்டு எழுதிட்டேன். ஓகேவா, அப்போது டேக்ஸஸ் இன்சூரன்ஸ் என்ன வருதுங்க, 2630. ஸோ இப்போ டோட்டல் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,540 வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடில் வந்து 12,540 வருது, கிரெடிட் சைடில் வந்து 35,080 வருது. ஸோ இப்போ இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் அதிகமாக இருக்கா. ஸோ அப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா, 35,080 35,080. ஓகேவா, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,080 மைனஸ் 12,540. ஓகேவா, ஸோ அப்போது இந்த சைடில் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வருது. எவ்வளோ வருதுங்க, 20 எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். 35,080 மைனஸ் 12,540 22,540 வருது. ஸோ 22,540 இதுதான் நம்மளுக்கு என்னங்க, 2 நெட் ப்ராஃபிட். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அதுவும் எங்கள் லைபிலிட்டி சைடில். ஸோ நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 22,540. ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போட்டுட்டோம். நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தலாம் டேலி ஆகுதா அப்படின்ட்டு. என்னென்ன சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 இருக்குது, 6,600 இருக்குது, அதுக்கப்புறம் 5,000 இருக்குது, அதுக்கப்புறம்
15,760 இருக்குது. அதுக்கப்புறம் 1,800 இருக்குது. அதுக்கப்புறம் 6,700 இருக்குது. 22,540. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 1,04,400 rupees வருது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு அசட் சைடில் பார்க்கலாம். 22,000 + 18,680 + 12,560 + 4,000 + 160 + 47,000. ஸோ கரெக்டாக வருது, நம்மளுக்கு டேலி ஆகுது. 1,04,400 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து எழுதும் போதே இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைனலாக டோட்டல் பண்ணிவிட்டு ஃபைனல் பார்க்கும்போது பேலன்ஸ் டேலி ஆச்சு அப்படின்னா சம் கரெக்டாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.